கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். கிறிஸ்துனுடைய பிறப்பு 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நாம் தியானிக்கிறோம். பழைய வீடியோ கூட நீங்க கேட்கலாம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44 முதல் 47 ஆகிய வசனங்களிலே ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷன் ஆகிய ஆதாம் ஜீவாத்மானவன் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு 2 பாயிண்ட் இருக்கு. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இன்னொரு பாயிண்ட், 2ஆம் மனுஷன் வானத்தில் இருந்து இறங்கி வந்த கர்த்தர். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அப்ப கர்த்தர் எப்படி இந்த பூமியில வெளிப்பட்டார் அப்படின்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்தார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா ஜனங்களையும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பாவத்துல மனுஷன் செத்து போய் கிடக்கான், அக்கிரமத்துல செத்து போய் கிடக்கான். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஆதாம் முதல் இன்னைக்கு வரைய உள்ள கணக்குல பார்க்கும்போது ஏகப்பட்ட காரியம் சொல்லலாம். கர்த்தர் எதுக்கு வெளிப்பட்டார்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை வெளிப்பட்டார். எல்லாரையும் மீட்டெடுக்கணும். இந்த பூமிக்கு எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும். பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். 2ஆம் மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப முதல் மனுஷன் யாரு அப்படின்னா ஆதாம். 2ஆம் மனுஷன் யார் அப்படின்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். இந்த முதல் மனுஷன் 2ஆம் மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல ஆதாம் உருவாக்குறாரு. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் கட்டளைக்கு மீறும் போது, பாவம் செய்யும் போது தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போயிட்டார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும் போது என்ன நடக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நன்றாக அறிந்திருக்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவைக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. அவைக்குரிய வாழ்க்கையிலே நிறைய பாயிண்ட் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டுரும். உங்க வீட்டில் ஒருவேளை நீங்க நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கொள்ளலாம். ஒருவேளை சப்போஸ் வாட்ஸ்அப் மூலியமா கேட்ட கூட PDF இருக்கு, அனுப்பி வைப்பேன். பாவம் செய்யும்போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டோம். 2வது, தேவனோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டான். பாவம் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய தொடர்பு இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளணும். பாவம் செய்யும்போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டோம். தேவனுடைய முகம் மறைக்கப்படுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டில் பிள்ளைகள் இருக்கும், அம்மா அப்பா குடும்பமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாலிப வயசுல வாலிப பிள்ளைகளில் வாலிப பையன் அம்மா அப்பாவுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சேட்டை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தா ஏதாவது பெரிய தவறு நடந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்பா முன்னாடி நிற்க முடியாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. எங்க அப்பா பார்த்தா அடிச்சு விடுவார் அப்படிம்பாங்க. முந்தின ஆதாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதாம் பாவம் செய்யும் போது போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்னோட வார்த்தை கீழ்ப்படியாமல் சர்ப்பத்துடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த பழத்தை சாப்பிட்டு மீறி
தேவனோட வார்த்தைக்கு மீறி, தேவனோட வார்த்தைக்கு மீறியாச்சு அப்படின்னாலே பாவம் செஞ்சிருவான். கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாலே பாவம் செஞ்சிருவான். இந்த சர்ப்பம் ஓயாம வந்து 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 பேசியிருக்கு. ஆக மொத்தம் ஏவாள் மூலியமா உள்ள வந்துட்டு. இந்த கடைசி காலத்துல நல்ல வீட்டுல டிவி, செல்போன்லாம் பல மணி நேரம் பார்க்குறாங்க. ஒரு வாலிப பிள்ளை வாலிப வயசுல விரும்பி திருமணம் முடிச்சா. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சின்ன வயசுல வீட்டுல டிவி ஓடிட்டே இருக்குமா, இஷ்டம் போல பார்க்கறது. அதுவே அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு தவறான காரியத்துக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டு. ஏன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைய எது காதுல கேட்குறாங்களோ, எதை பார்க்குறாங்களோ, அது அவங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். நிறைய குடும்பத்துல எப்படி பாவம் நடக்கு, எப்படி பாவம் உள்ள வரும்னு சொல்லி பார்க்கும்போது, அடிக்கடி வந்து யாரு பேசுறாங்க, அடிக்கடி என்ன பேசுறாங்க, பிசாசு அடிக்கடி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அப்புறம் தந்திரமுள்ள பிசாசு ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்போது, அந்த குடும்பத்துக்குள்ளே வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று அவன் வேற ஒன்றுக்கும் வரான். ஒரு வீட்டுல பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டான் அப்படின்னாலே அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. பிந்தின ஆதாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பிந்தின ஆதாம் நம்ம இருதயத்துக்குள்ள வந்திருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள பிந்தின ஆதாம் இருக்கணும். உயிர்ப்பிக்கிற ஆவியான நம்ம இருதயத்துக்குள்ள வந்திருக்கணும். அப்படி வந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது எப்போ? பாவம் செய்யும்போது. தேவனோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டான் எப்பொழுது? பாவம் செய்யும்போது. தேவனுடைய தொடர்பை இழந்து விட்டான். தேவனுடைய சத்தம் கேட்கிறதை இழந்து விட்டான் எப்பொழுது? பாவம் செய்யும். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டான் எப்பொழுது? பாவம் செய்யும்போது. தேவன் நமக்கு தந்த மகிமையை இழந்து விட்டான் எப்பொழுது? பாவம் செய்யும்போது. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விட்டான் எப்பொழுது? பாவம் செய்யும்போது. தேவனுடைய பாதுகாவலை இழந்து விட்டான் எப்பொழுது? பாவம் செய்யும்போது. தேவனோடு பேசக்கூடிய கிருபை இழந்து விட்டான் எப்பொழுது? பாவம் செய்யும்போது. அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த உறவை இழந்து விட்டான் எப்பொழுது? பாவம் செய்யும்போது. ஏன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ அந்த எல்லா கருத்திலும் கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யும்போது ஆவிக்குரிய சரீரத்தை இழந்து விட்டான், அதிகாரத்தை இழந்து விட்டான், சாபத்தில் தள்ளப்பட்டான், இருளில் தள்ளப்பட்டான், வியாதி பலவீனத்தில் தள்ளப்பட்டான். இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க தான் என் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். மரண இருளிலே வாழிற ஜனங்களை மீட்டெடுக்க என் இயேசு கிறிஸ்து ராஜா பெரிய வெளிச்சமாக வெளிப்பட்டார். பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். பாவம், அக்கிரமம், சாபம், பலவிதமான வியாதியில் வாழிற ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். அப்பா பிள்ளைக்குள்ள அந்த உறவை மீட்டு கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த உலகத்துக்கு வந்தார். இழந்து போன சமாதானத்தை மீட்டு கொடுக்க இயேசு கிறிஸ்து ராஜா அந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு மனுஷன் என்னெல்லாம் இழந்து போயிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டான், ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான், சமாதானத்தை இழந்து போயிட்டான், அப்பா பிதாவை என்று கூப்பிட அந்த உறவை இழந்து போயிட்டான். இந்த கடைசி காலத்திலே ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே பாவம் தொடரும் போது என்ன பிரச்சனை வருது? தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது, தேவனோட உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது, தேவனுடைய சத்தத்தை கேட்கறதை இழந்து போயிருந்தாங்க. தேவ பிரசன்னம் அங்க இருக்காது. தேவன் நமக்கு தந்த மகிமை அங்க இருக்காது.
தேவனுடைய ஐக்கியம் இருக்காது, தேவனுடைய பாதுகாவல் இருக்காது. இந்த கடைசி காலத்துல கூட எத்தனையோ ஜனங்கள் பாவத்தை நோக்கி போகும்போது இதுதான் பிரச்சனை. இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்கதான் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். பிந்தின ஆதாமாக ஆவிக்குரிய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக வெளிப்பட்டார். இழந்து போனது என்ன? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனே நமக்கு தருவேன் என்று அவர் நமக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்காக தம்முடைய ஜீவனை தந்தார். நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக தம்முடைய ஜீவனை தந்தார். இந்த கடைசி காலம் பொல்லாத காலமா இருக்கு. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பு கூறும்போது நம்ம கட்டளை கீழ்ப்படுகிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளை நமக்கு கொடுத்தார். இதனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். யாக்கோபு 2:8 அழகா எழுதப்பட்டிருக்கு. நன்மை செய்யணுமா? அன்பு கூர்ந்தால் நன்மை. அன்பு கூறாமல் இருக்கும்போது தீமை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அது எல்லாவற்றை விட்டு விலகி நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். கெட்டு போன மனிதனை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமா வெளிப்பட்டார். இன்னைக்கு காலை வேளை செய்தி என்ன அப்படின்னா, பிந்தின ஆதாமா வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. தேவனோடு நம்ம தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், பூமிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம். இதெல்லாம் எப்பொழுது? தேவனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தோமோ அந்த எல்லா காரியத்திலும் மனம் திரும்பி இதனோட சமூகத்தில் அர்ப்பணித்து, இயேசு கிறிஸ்துவே இதயத்துக்குள்ள வாரும், இயேசு கிறிஸ்துவே இதயத்துக்குள்ள வாரும். அழகா எழுதப்பட்டிருக்கு. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியான நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல மரித்து போன நிலைமை இருக்கோ அந்த எல்லா காரியமும் மாறி உயிர்ப்பிக்கப்படுகிறது. 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர், வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது என்று எழுதப்பட்டிருக்கு. ஜென்ம சரீரம் முந்தினது அப்படின்னா பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய ஜென்ம சுபாவம் இது எல்லாமே ஆதாமுடைய காரியங்கள். அப்ப பிந்தின எல்லாமே பிந்தின அப்படின்னா அது எல்லாமே கிறிஸ்துக்குள். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பிந்தின ஆதாம் நமக்குள்ள வரும்போது ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றிப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பிந்தின ஆதாமாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வெளிப்பட்டீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. 2ஆம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர் அப்பா பூமியில இறங்கி வந்தீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களை மீட்டு எடுக்க தேவ குமாரனா வெளிப்பட்டீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தாவீதின் குமாரனா வெளிப்பட்டீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. கல்வாரி அன்பினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகளே அப்பா கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. இந்த நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும் ராஜா. விசேஷமா எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழல் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே உடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும் ராஜா. இந்த நாளிலும் அப்பா விசேஷமா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சகல காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. சகல காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. எல்லாருமே உடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும்ப்பா. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபட ராஜா.
கையின் கிரியில் ஆசிரியங்கப்பா. அப்பத்தையும் தண்ணீர் ஆசிரியங்கப்பா. விசேஷமா யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. தேவ தூதரை விசேஷமா முன்னும் பின்னுமா நிப்பாட்டுங்கப்பா. ரீபோ ஷபா லபா ரகது ரபலஹது ரபலா ரகது லபௌர சந்த ரபலஹுரது ரீதா நாமா லஹுதனி மேசி போ ஷபலஹுரது. யாரெல்லாம் விசேஷமாக என்னென்ன தேவைகளுக்கா ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா தேவைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் எல்லாவற்றையும் சந்திக்கணும்ப்பா. விசேஷமா வெளிநாட்டுல இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு உண்டாகட்டும். சகல விதமான தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள ஆலயத்துக்கு போக வேணும்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாட எல்லா தடைகளும் நீக்கி போடுங்கப்பா. எந்தெந்த இடத்துல ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்களோ விசேஷமாக கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஆலயத்துல போய் அப்பாவுடைய பாதபிள்ளை தொழுது கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இந்த வருஷத்துல கிறிஸ்துமஸ் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ எல்லாருக்கும் ஒரு புது ட்ரெஸ் தாங்கப்பா. விசேஷமா எத்தனை இடத்துல அப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்துட்டாங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. விசேஷமா இன்னும் யாரெல்லாம் ட்ரெஸ் எடுக்காம இருக்காங்களோ எல்லாருக்கும் விசேஷமா வாசல் திறந்து தாங்க உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும் ராஜா. இன்னுமா காலை வேளையில யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. விசேஷமா திருநாள் கொண்டாடுறாங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீக்கி இந்த வருஷத்துல சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளை விசேஷமாக கர்த்தரை கூட இந்த ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. விசேஷமாக அப்பா ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பூரண சுகம் தாங்கப்பா. தீர்காயுஸ் தாங்கப்பா. எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா நீக்கி போடுங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல மரண தருவாயில இருக்காங்களோ பலவிதமான பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் சந்திங்கப்பா. ரீதானா சந்து ரொபல ஹோரதுரா ஷதரபர கபுதி பெக்கியதுனா ரீகா லாரதுனா மா ஷபலவல ஹோரது ரீதுனை சிபு ஷபல ஹோரதுரி பி கபுதி பெக்கியதுனா. சில குடும்பத்துல அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கப்பா. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல ஐசியூல இருக்காங்க. இன்பெட்ல இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து பரிபூரணமான சுகம் தாங்கப்பா. பலவீனத்தோட ஜனங்களுக்கு அப்பா ஜீவனை கட்டடுங்க. தீர்காயுசை கட்டடுங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சகல காலத்திலும் அப்பா விசேஷமா பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை சுத்திகரித்து உங்களுடைய கிருபையால் நிரப்பி குணமாக்கி ஆசீர்வதிங்க. சுகம் தந்து ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்காங்கப்பா. எல்லாரையுமே நம்முடைய ஜீவனத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ விசேஷம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. வேற இடத்துல இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்கப்பா. அந்த நாளை ஆசீர்வதித்தாங்கப்பா. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக அப்பா காலை வேளையில எத்தனையோ குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. எல்லாருமே உங்களுடைய ஜீவனத்துல அர்ப்பணிங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் ரத்த கொட்டைகளை வேலைப்பா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்படும் ராஜா. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தங்கணும்ப்பா. தேவையில்லா எண்ணங்கள் தேவையில்லா சிந்தனை எல்லாவற்றையும் விளைக்கிறங்க ராஜா. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். பிதாவுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. உங்க சித்தம் நிறைவேற்றங்களை தாழ்த்திடும் ராஜா. இடைவிடாமல் ஜெபிக்கூடிய கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திர செய்யக்கூடிய கிருபை தாங்கப்பா. தீமை வெறுத்து நன்மை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். துதிக்கிற பிள்ளைகளா மாறணும். கர்த்தர் கிருபை தாங்க. தேவன் அருளி அப்ப பிரேயர் மினிஸ்டர் மூலமாக இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிப்படட்டும்ப்பா. விசேஷமாக இந்த நாளுக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்து பிள்ளைகளை அப்பா திருப்தியாக ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்கப்பா. ஏற்ற துணையை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இருக்காங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. காலவெளியில கடன் பிரச்சனை எத்தனையோ குடும்பத்துல போராடுறாங்கப்பா. இந்த மாசத்துடைய எல்லா தேவையெல்லாம் சந்திங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்களை கர்த்தர் மன்னித்து அந்த குடும்பத்தை மறுபடியும் அப்பா இணைத்து வைங்க. கோர்ட்டு கேஸ் போயிட்டு எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுருங்க.
உங்க நாமம் மட்டுமே விடட்டும்பா. சில குடும்பத்துல அப்பா கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. விசேஷமா எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த நாட்டுக்குள்ளே அப்பா தேவனுக்கு பிரியமானபடி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை செய்யுங்க. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. இரவு மூலமா வேதத்தை தியானிக்கூடிய கிருபை தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. பரிசுத்தாவினால நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்வுள்ள சகலமான ஆசீர்வாதங்களால் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. கிருபை வரலாம் நிரப்புங்க. ஞான வரலாம் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களால் பண்ணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தரே நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்துங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.